அனைவருக்கும் வணக்கம். சிறார் இலக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கி சொல்லிடலாம். சிறார் இலக்கியம்ங்கிறது இன்றைக்கி புதுசாக வர்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் கதை கேட்டு வளர்ந்த மாதிரி, நீங்கள் கதை கேட்டு வளர்ந்த மாதிரி குட்டி கதை, சின்ன கதை, பெரிய கதை, வாய்மொழி கதை அப்படின்லாம் இருக்குது. ஆனால் வாசிப்பிற்காக சிறார் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அரசாங்கமே எடுத்தது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன். புத்தக பூங்குத்து அப்படிங்கிற முயற்சி தங்கம் தென்னரசு அவர்கள் அமைச்சரவையில் இருந்தபோது ஒரு 130 வாசிப்பு நூல்களை ஆசிரியர்களை கொண்டு எழுதும் பொறுப்பை எங்களுக்கு கொடுத்தார்கள். அதற்கு பிறகு நமக்கு தெரியும், வாசிப்பு மேல் அக்கறை இல்லாத அரசாங்கம் நமக்கும் இருந்தது, வரும், இன்னும் வரும். அப்படியெல்லாம் ஒரு நிலை நமக்கு இருக்கிறது. குழந்தைகள் வாசிப்பு அப்படிங்கிறது மேல் அக்கறைப்படுதல், அதுவும் இலக்கியத்தின் மேல் அக்கறைப்படுதல் என்பது ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம், சமூகத்தின் மேல் நாம் பெறுகின்ற நம்பிக்கைக்குரிய விஷயம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது ரொம்ப குட்டி கதை அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு நரி, அதோட கதை சரி. ஒரு ஊரில் ஒரு அம்மா, அதோட கதை சும்மா. இந்த மாதிரியாக எங்களுக்கு நிறையா கதை தெரியும். ஸோ இப்படி ரொம்ப குட்டி கதை, கொஞ்சம் பெரிய கதை, அதை விட பெரிய கதை, அப்புறம் நம்ம தங்கச்சியாக இருந்தோம்னா தங்கச்சி கஷ்டப்படுற கதை, நம்ம அக்காவாக இருந்தால் அக்கா கஷ்டப்படுற கதை, நம்மளை வேலை ரொம்ப வாங்கினா நம்மளை கொடுமைப்படுத்துகிற கதை. ஸோ இப்படியாக கதைகள் நமக்குள்ளார நம்மளுடைய வாழ்வை பற்றி பேசி கொண்டிருந்த விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ரத்திகா ஒரு வகுப்பறையில் கதை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இங்கே சொன்னாங்க. அது மிக மிக முக்கியமானதாக நாங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்குறோம். வகுப்பறைக்கு கதை எப்படியாவது கொண்டு சென்று விட முடியுமா? கதை ஒரு வாசிப்பு நூலாக மாற முடியுமா? வாசிப்பு வாழ்வின் மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்பதை குழந்தைகளில் இருந்தே நாம் பழக்கிவிட முடியுமா என்பதுதான் இன்றைய சிறார் இலக்கியத்தின் மிக முக்கியமான முயற்சியாக இருக்கிறது. ஸோ இந்த முக்கியமான முயற்சியில் வெவ்வேறு வகையான கதைகளை இன்றைய அரசாங்கமும் பதிப்பகங்களும் எங்களை போன்ற சிறார் இலக்கிய எழுத்தாளர்களும் முயற்சித்து கொண்டே இருக்கிறோம். அந்த முயற்சி என்பது பல்வேறு பெயர்களில் வருகிறது. வாசிப்பு நூல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பள்ளிக்கூடத்தில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வாசிப்பு நூல்களை நீங்கள் பார்த்தோம் என்றால், ஒரு பக்கத்திற்கு ஒரே ஒரு வரி இருக்கும், புத்தகம் இருக்கும், கதை இருக்கும். நீங்கள் இன்னைக்கு குழந்தைகளுக்கான கதை அல்லது சிறாருக்கான கதை என்பது காட்சி வடிவில் இருக்கும். கதையே காட்சி தான். ஒரு வார்த்தை வழியாக நம்ம காட்சிகளுக்கு போவோம். வாசிப்பிற்கு வரும்பொழுது புத்தகத்தில் காட்சி இருக்கும், கதை நகரும். அப்படியெல்லாம் நமக்கு கதைகள் வேறு வேறு வடிவங்களிலும் வேறு வேறு வகையான முயற்சிகளிலும் இன்று வந்து கொண்டிருக்கிறது. நம்ம எப்படி ஒரு வரி கதை, அந்த ஒரு வரி கதை புத்தகத்தில் வரும்பொழுது குழந்தை சுலபமாக படிக்கும். அதை நாங்கள் கிரேடட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா முதல் வகுப்பு குழந்தை வெறும் படமாக படித்து, ஒரு வார்த்தையில் கதையை புரிந்து கொள்வது போல் படித்து, ஒரு வாக்கியத்திற்கு நடந்து, ஒரு பக்கத்தில் 2 வாக்கியங்களோடு கதை நாம் ஏற்கனவே பேசிய பெண்கள் பேசியது போல் 5ஆம் வகுப்பிலே எழுதி 5ஆம் வகுப்பிலேயே சங்க இலக்கியத்தை வாங்கி என்ற ஒரு நிலையை இன்று உருவாக்கிவிட முடியுமா என்ற முயற்சியில் பல்வேறு செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சி என்பது ஒரு நவீனமான முயற்சியாகவும் அல்லது நாம் இன்று போராடி கொண்டிருக்கின்ற ஒரு பழமையான முயற்சியாகவும் இன்று சமூகத்தில் இருக்கிறது. நவீன முயற்சி என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு குழந்தை வெளியில் வரலாம். என்னுடைய ஒரு கதையில் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஊரில் இருந்து சாப்பாடே இல்லைன்னு குழந்தைய கூட்டிகிட்டு வருவாங்க. வந்துட்டு ஒரு ஊரில் அடுத்த ஊரில் கதவை தட்டுவாங்க. கதவை திறந்த உடனே இவ்வளோ பெரிய ஊராக இருக்குது, நகரமாக இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, சோறு கொடுப்பாங்கன்னு. அவங்க கதவை திறந்து, அம்மா
நாங்கள் அந்த மாதிரி அடுத்த ஊர்லேருந்து வந்திருக்கோம், சோறு இல்லை. சோழ நாட்டில் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, கதவை திறக்கிறவங்க ஒரு டைலர், சோறா அதெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்வாங்க. ஸோ அந்த அம்மா வந்து அடுத்த வீட்டுக்கு போவாங்க, அது ஒரு ஆசிரியர் வீடு. கதவை தட்டுவாங்க, சோறு வேணுமா, அந்த மாதிரி 3 நாளாக சாப்பிடல. சோறா, அது எங்கள் வீட்டில் இல்லை. ஸோ இப்படியே போய் ஒரு 9வது ஒரு தலைவர் வீட்டுக்கு போவாங்க. அந்த தலைவர் சொல்லுவார், சோறா, அது எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்வாங்க. உடனே அந்த அம்மா டக்குன்னு யோசித்து என்ன பண்ணுவாங்க, இல்லையா அப்படின்னா வந்து ஒன்று பண்ணுங்க, ஒரு காலி பாத்திரம் ஒன்று கொடுங்க அப்படின்வாங்க. அந்த காலி பாத்திரத்தை வாங்கி கொண்டு போய் அங்கே இருக்கிற கிரவுண்டில் கல்லை கொண்டு வந்து வச்சு அடுப்பாக்கி அது மேலே அந்த பாத்திரத்தை வச்சு எரிய வைப்பாங்க. எரிய வச்சுட்டு, தம்பி மகனை போய் தண்ணி கொண்டு வாடா அப்படின்வாங்க. தண்ணி கொண்டு வந்து ஊற்றுவான். கல்லெல்லாம் பொறுக்கிட்டு வாடா, கல்லை அதுக்குள்ளே போடுவாங்க. ஸோ தலைவர்கிட்ட போய், ஐயா நாங்கள் ஒரு சூப் வச்சுருக்கோம், அந்த சூப்புக்கு எல்லாரும் இந்த ஊரே குடிக்க வாங்க. என்னதுமா சொல்கிற? ஆமையா, கல் சூப் வச்சுருக்கையா நான், எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ எல்லோரும் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதில் கொஞ்சோண்டு கேரட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஒருத்தர் சொல்லுவார், எங்கள் வீட்டில் கேரட் இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்கும், எங்கள் வீட்டில் கொத்தமல்லி இருக்குது. ஸோ எல்லோரும் காய்கறிகளை கொண்டு வந்து போட்டு அன்றைக்கி வந்து கல் சூப்பு எல்லாரும் ஊரே சேர்ந்து குடிக்கும் நிகழ்வு நடக்கும். முடிஞ்ச உடனே போய் வீட்டில் போய் அந்த தலைவர் வந்து, அம்மா நீங்கள் எங்கள் ஊர்லேயே இருங்க, எங்கள் வீட்டில் இடம் இருக்குது அப்படின்னு கூப்பிடுவாங்க. சரின்னு போயிட்டு அவங்க வீட்டில் தங்கும்போது அந்த குழந்தை அவங்க அம்மாட்ட சொல்லும், உலகத்திலேயே சுவையான சூப்பம்மா அப்படின்னு சொல்லும். அவ்வளோதான் கதை. ஸோ கதை இது போல் நமக்கு வந்து ஒரு செய்திகளையும் கொடுக்கலாம், பயங்கர ஜாலியான ஒரு மனநிலையையும் விஷயத்தையும் கொடுக்கலாம். ஒரு குழந்தை கூட நான் போயிட்டுருக்கேன், ஆண்டி இந்த மரம் வந்து இப்போ மட்டும்தான் கத்துவோம் அப்படின்னு சொல்லுது. எனக்கு அப்படியா அப்படின்னு கேட்டேன். அந்த மரத்தில் ரொம்ப குட்டி குழந்தை, அவ்வளவு ஆலமரத்தில் அவ்வளவு குருவிகள் கத்துற சத்தம். அப்படியா அப்படின்னா, ஆமாண்டி நீங்கள் காலையில் வந்தால் கத்தாது, அது மரம் கத்தல பாப்பா, அதில் நிறைய குருவி இருக்கு பாரு. அது இல்லவே இல்லை, மரம் கத்துது, சாயங்காலம் மட்டும்தான் கத்துது அப்படின்னு இதெல்லாம் இலக்கியம். ஸோ இப்போ வந்து ஒரு குழந்தைகளின் மொழி என்பதே நமக்கு நிறைய நேரங்கள் இலக்கியமாக இருக்கிறது. அப்போ குழந்தைகளின் மொழியையும் குழந்தைகளின் அனுபவங்களையும் கொண்டு சிறார் இலக்கியத்தை படைப்பதை ஒரு நவீன இலக்கியமாக நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை இல்லாமல் நீங்கள் ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு கதை இருக்கும், அந்த உதவி செய்யறதுக்காகவே அந்த கதை எழுதப்பட்டிருக்கும். அதே போல் நீங்கள் இதை நம்பணும் அப்படின்னு சில கதைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கருத்துக்களை மட்டும் முன்வைக்கும் மாரல் ஸ்டோரிஸை வந்து இன்றைக்கு குழந்தைகளுக்கு தவிர்ப்பதை பற்றியும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். கதை என்பது ஒரு அனுபவமாகவும் அனுபவத்திலிருந்து படிக்கிற பாடமாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முன் வச்சு எடுத்து செல்லக்கூடியதாக நாங்கள் இன்று நவீன சிறார் இலக்கியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நவீன சிறார் இலக்கிய முயற்சிகள் கொரோனா ஏறக்குறைய நமக்கு வந்து எல்லா காலங்களிலுமே இருக்குது. அழவள்ளியப்பா காலத்தை மிக முக்கியமான காலமாக சொல்லுவார்கள், மற்றவர்கள்லாம் பேசுவதற்கு நான் இடம் கொடுக்கணும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கொரோனா காலத்திற்கு பிறகு அதற்கு ஒரு பெரிய வடிவம் கிடைச்சிது. பிள்ளைங்க பள்ளிக்கூடத்திற்கு போகாததினால் ஒரு கதை எழும்பும் ஒரு சூழல் வந்தது. கதை சொல்லிகள் நிறைய உருவானாங்க. ஸோ கதை சொல்லுவதை குழந்தைகள் கேட்பது வேறு, கதையை வாசித்து குழந்தைகள் கேட்க வேண்டும் என்பது வேறு, கதை குழந்தைகளே வாசிக்கும் என்பது வேறு. இப்படியான தேவைகள் நமக்கு விதம் விதமாக நம் கண்முன் இருக்கிறது. ஸோ குழந்தைகளுக்கான கதை என்பது குழந்தைகளுக்கான கதைகள் அல்ல, சிறார்களுக்கான கதைகள் அல்ல என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சிறார் இலக்கியம் என்பது இளைஞர்களுக்கானதும் அம்மாக்களுக்கானதும் ஆசிரியர்களுக்கானதும் மற்றவர்களுக்குமானதும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நிறைய நேரங்களில் நம்ம புடவை வாங்குவோம், குழந்தைங்களுக்கு புஸ்தகம் வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படிலாம் இல்லை, நம்ம புத்தகம் வாங்கணும், அப்போ குழந்தைக்கும் வாங்கணும்.
நம்ம படிக்கணும், அப்போ குழந்தையும் படிக்கணும். குழந்தையோடு சேர்ந்து உட்கார்ந்து படிக்கணும், குழந்தையோடு இணைந்து படித்ததை பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு கலாச்சார விஷயங்கள் தான் ஒரு வாசிப்புக்கான அடித்தளமாகும். அப்படி வாசிக்கப்படும் குழந்தைகள் இந்த சமூகத்தின் மிகப்பெரிய முக்கியமான புரட்சியாளர்களாகவும் இச்சமூகத்தை மாற்றுபவர்களாகவும் மாறுவார்கள். உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பல, அதனால் நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.